ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ரோகிணி அவங்க அம்மாவையும் கிருஷியும் அவங்க பார்த்து வச்சிருக்க புது வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த வீட்டோட அட்ரஸ் எக்காரணத்தை கொண்டு முத்துக்கு மீனாக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக அவங்க அம்மாக்கு 1000 கண்டிஷன் போடுவாங்க. இங்க பர்மா, நீ பக்கத்து வீட்டுக்காரங்களோட எல்லாம் பேச்சே வச்சுக்காத. அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாது. உங்களுக்கு எது தேவைனாலும் அரிசி பருப்பு எது தேவைனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன். நீங்க எல்லாம் தேவையில்லாம வெளியே போயிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. முக்கியமா இந்த வீட்டோட அட்ரஸை நீங்க யார்ட்டையுமே கொடுக்க கூடாது. நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டையுமே கொடுத்துறாதீங்கன்றாங்க. அதெல்லாம் கேட்டு ரோகிணியோட அம்மாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன் மனசுல என்னதாண்டி நினைச்சிட்டு இருக்க, இது வீடா இல்ல ஜெயிலா, இவ்வளவு கண்டிஷன் போடுறேன்னு சொல்லி கடுப்பாவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்து கிறிஷ் அவங்க பாட்டியும் ஏற்கனவே இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஊருக்கு சவாரிக்கு வந்திருக்காரு. அப்படியே கிறிஷ பாக்கிறதுக்காக போறாரு. ஆனா அங்க வீடு பூட்டி இருக்கவும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் விசாரிக்கிறாரு. அவங்களும் 2 நாள் ஆளை காணன்றாங்க. முத்து உடனே ரோகிணியோட அம்மா கால் பண்றாரு. பக்கத்துல ரோகிணியும் தான் இருப்பாங்க. ரோகிணியோட அம்மா முத்துட்ட சொல்றாங்க, நாங்க வீடு மாறிட்டோம்ப்பா, புது வீட்டுக்கு வந்துட்டோன்றாங்க. உடனே முத்து இப்ப எங்கம்மா இருக்கீங்க, அட்ரஸ கொடுங்கம்மா, நானும் மீனா பாக்குறோன்றாரு. ஆனா ரோகிணியோட அம்மா தரமாட்டாங்க. இங்க பருப்பா முத்து, அதெல்லாம் சரி வராதுப்பா, தயவு செஞ்சு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் எனக்கு கால் கூட பண்ணாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசிட்டு போனை கட் பண்ணிடுவாங்க. முத்துக்கு லைட்டா வருத்தமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, ரோகிணி கிறிஷுக்கு அட்மிஷன் போட்டு வச்சிருக்காங்களா ஒரு ஸ்கூல், அதே ஸ்கூல்ல போய் அண்ணாமலை வேலைக்கு சேர்றாரு. அவர் அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்துல ரோகிணி கிறிஷோட அங்க வராங்க. கிறிஷ் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டு கிளம்புறாங்க. கடைசியா நடக்குதுன்னா, முத்து மீனா கிட்ட ரோகிணியோட அம்மா கோவமா பேசியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு. லாஸ்டா சொல்லுவாரு, அந்த அம்மா அவங்களா அப்படிலாம் பேசல, யாரோ சொல்லிதான் அப்படி பேசுறாங்க, கிறிஷோட விஷயத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்க பரவாயில்லாம இருந்துச்சுங்க. ஆனா நாளைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, ரோகிணியும் வித்யா முத்தோட மொபைல் எடுத்துட்டாங்கன்ற விஷயம் வெளியே தெரியலாம். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை பத்தி ஒரு அப்டேட் வீடியோ நைட்டு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.